நகரங்கள் கட்டுமானம் என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக இருக்குது. நகரங்கள் நகரங்களில் ஏற்படக்கூடிய மாசுக்கள், ஒளி மாசு மற்றும் சப்தம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு மாசுகள் ஏற்படுகின்றன. பிறகு வாகனங்களுடைய பிரயோகங்களால் சுற்றுப்புற சூழல் கேடு, புழுதி, இன்னும் பிற பல பிரச்சனைகள் வாகன பிரயோகங்களால் ஏற்படுகின்றன. ஒரு நகரம், சேலம் மாதிரியான ஒரு நகரத்தை நீங்கள் தேர்வு செய்தால் அந்த நகரங்களில் எங்கெல்லாம் வாகன நிறுத்தகங்களை ஏற்படுத்த முடியுமோ, பெரிய கட்டுமானங்களாக இல்லாமல் இருக்கிற நிலப்பரப்புகளை நகரம் முழுக்க ஒரு 20-30 நகர நிறுத்தங்களை உருவாக்க வேண்டும். நகரத்திற்குள்ளே வருகிற நகர பயன்பாட்டுக்காக, நகரத்துக்குள்ளே பொருட்களை வாங்க அல்லது பொருட்களை விற்க அல்லது நகரக்குள் பரிவர்த்தனைகளை செய்ய வருகிறவர்கள் தங்களுடைய வாகனங்களை, சொந்த பயன்பாட்டு வாகனங்களை நகருக்குள் கொண்டு செல்லாமல் அவர்களுடைய பகுதி, அவர்கள் போக வேண்டிய பகுதி 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நிறுத்தங்களில் தங்களுடைய சொந்த பயன்பாட்டு வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கு அரசு கொடுக்கிற இருசக்கர வாகனங்களை அல்லது தனியார் வாடகைக்கு கொடுக்கிற இருசக்கர வாகனங்கள், சைக்கிள் அல்லது சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத வாகனங்களை எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு திரும்பவும் தங்களுடைய வாகனங்களை அங்கே ஒப்படைத்துவிட்டு ஒருவரோ 2வரோ 3வரோ கொண்டு போய் வேலைகளை முடித்து கொண்டு பிறகு திரும்பவும் அந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இதில் உடனடியாக மிகப்பெரிய கார் பார்க்கிங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு அதிலே ஒரு முதலீடை கொண்டு வருவார்கள். அதுபோல் அல்லாமல் நகரத்தில் பெரும் பகுதிகள் பயனற்று சமூக விரோத செயல்களுக்கு பயன்படக்கூடிய பாலத்தினுடைய அடிப்பகுதிகள், ரயில்வே ட்ராக்குகளுக்கு அருகாமையில் மேல் இருக்கிற பாலங்களுக்கு அடியில் இருக்கிற பகுதிகள், பல பகுதிகள் முறையாக பராமரிப்புகள் இல்லாமல் சமூக விரோத கூடங்களாக இருக்கின்றன. பிறகு பெரும் பகுதிகள் கருவேலம் மரங்கள் நிறைந்தவைகளாக, அரசு நிலங்கள் பயன்பாடற்று இருக்கிற நிலங்கள், கட்டுமானங்கள் அல்லாத ஒரு கார் நிறுத்தங்கள், வாகன நிறுத்தங்களாக உருவாக்கி அவற்றை ஒரு பாதுகாப்பு பகுதிகளாக அறிவித்து அங்கே ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் அரசுக்கு வருவாயை பெற முடியும். அந்த வாகனங்களை அங்கே நிறுத்திவிட்டு, பாதுகாப்பான முறையில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து அந்த சைக்கிள்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இப்போ சென்னையில் தீநகருக்குள்ளே எந்த ஒரு வாகனம் கூட தீநகருக்குள்ளே நுழையக்கூடாது. அதிக நெருக்கமான மக்கள் அதிக பொருட்களை வாங்கக்கூடிய இடங்களுக்கு சைக்கிள்கள் வழியாக மட்டுமே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அந்த சைக்கிள்களை முறையாக பார்க் செய்துவிட்டு பூட்டி தங்களுடைய அட்டையை எடுத்துக்கொண்டு அல்லது அந்த சைக்கிள்களை அங்கே விட்டுவிட்டு திரும்ப வந்து வேறொரு சைக்கிளை எடுத்துக்கொள்கிற வகையில் ஒரு அமைப்பை தனியாரோ அரசோ செயல்படுத்தலாம். அதன் வழியாக அதிக மாசுக்களை, காற்று மாசு, ஒளி மாசு எல்லாவற்றையும் குறைக்க முடியும். மக்கள் நகருவதற்கும் எளிதாக இருக்க முடியும். நகர கட்டுமானத்தில் இப்பொழுது இருக்கிற சாலையில் ஒரு சைக்கிள் போவதற்கான பாதையை உடனடியாக உருவாக்க வேண்டும். 2 பகுதிகளிலும் 2 சைக்கிள்கள் செல்லக்கூடிய அளவிற்கான பகுதியை அந்த வாக்கிங் பகுதிகளில் அல்லது சாலைக்கும் வாக்கிங் ட்ராக்குக்கும் நடுவில் அல்லது சாலையில் சற்று கடைகளை அமைத்திருக்கிறார் என்றால் அந்த பகுதிகளில் அரசு நிலங்கள் இருக்கிற பகுதிகளை எல்லாம் சற்றே அதிகப்படுத்தி அல்லது சாலையினுடைய ஒரு பகுதியை சிறிது சேர்த்து ஒரு சைக்கிள் போவதற்கான பாதையை உருவாக்க வேண்டும். இந்த சைக்கிள்கள் பொருட்களை எடுத்துக்கொள்ள போகிற முன்னால் ஒரு கேரியர், பின்னால் ஒரு கேரியர், சைடுகளில் பொருட்களை எடுத்துக்கொள்ள போகக்கூடிய வகையிலும் பல வகை பொருட்களை எடுத்துக்கொள்ள போகிற வகையில் பலதரப்பட்ட சைக்கிள்களாக வடிவமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான சைக்கிளை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகணும். இது ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும், நகரத்துக்குள்ளே இருக்கிற மாசுக்களை குறைக்க செய்யும், சப்தத்தை குறைக்க செய்யும், மருத்துவமனைகளுக்கு ஏற்ற ஒரு சூழலை அது உருவாக்கும். ஆக இது மாதிரியான கட்டுமானங்களை உடனடியாக அரசு உருவாக்க வேண்டும். அப்பொழுது நகரத்திற்குள்ளே அதிக கட்டுமான செலவினங்களை குறைக்க முடியும். பெரும் பாலங்களை கட்டுவிப்பதை குறைக்க முடியும்.
இந்த இந்த வாகன நிறுத்தங்களுக்கு அருகாமையில் அரசனுடைய பொது போக்குவரத்துகள் அனைத்தும் வந்து போகிற வகையில் வழித்தடங்களை சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தினால் அவர்கள் சைக்கிள்களை விரும்பாதவர்கள் பொது போக்குவரத்துக்கு நகர முடியும். அப்பொழுது பொது போக்குவரத்தும் லாபகரமாக நகரத்திற்கு இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது எல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் ஒரு ஆய்வினை ஏற்படுத்தி ஒவ்வொரு நகரத்திற்கும் தனித்துவமான பாதைகள் மற்றும் வாகன நிறுத்தங்கள், சைக்கிள்கள் பயன்பாடு, ஆரோக்கிய மேம்பாடு இவற்றிலே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அனைவரும் ஒரு நபர் நகரத்துக்குள்ளே இருப்பவர் 10 கிலோமீட்டர் ஒரு சைக்கிளை ஓட்டுகிற வகையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நகரத்தில் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் தங்கள் வீட்டில் சொந்தமாக சைக்கிள் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் சைக்கிள்களிலேயே அவர்களுடைய 2 கிலோமீட்டர் ரேடியஸ் என்று சொல்லப்படுகிற சுற்றளவை அவர்கள் சைக்கிள்களிலே அணுக வேண்டும். குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது குழந்தைகளுக்கு மேல் இருப்பவர்களும் சைக்கிளிலே தான் அவர்கள் நகரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிரத்யேக காவலர்கள் அவருடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டி வருகிற குழந்தைகளை மக்களிலே சிலருக்கு தனித்துவமான அடையாளங்களை கொடுத்து குழந்தைகளை சைக்கிளில் வருவோரை கவனிக்கக்கூடிய வாய்ப்பை யார் விரும்பினாலும் காலை மாலைகளில் அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கான வகைகள் கூடிய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்குரிய செயல்பாடுகளில் இயங்குவதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். பலரும் பகுதி நேர வேலை செய்பவர்களுக்கு இதேனும் ஒரு பொது நிறுவன பணம் கொண்ட ஒரு செயல்பாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு மக்களுடைய பணத்தை ஊதியமாக வழங்கக்கூடிய வகையில் கட்டுமானங்களை ஏற்படுத்த வேண்டும். நகர போக்குவரத்து நெரிசல்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். மாசு கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். நகரத்தில் வாகனங்களுடைய பயன்பாடு குறைக்கப்பட வேண்டும். சைக்கிள் பயன்பாடு மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். பொது சுகாதாரத்துறையில் மருத்துவத்துறை மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகளோடு இயங்குகிறது. அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வைரல் ஃபீவருக்கு ஸ்கேன் எடுக்கக்கூடிய நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்களுடைய செயல்பாடுகள் எஃபிஷியன்சி ஆஃப் தி டாக்டர்ஸ் ஒர்க்கிங் இஸ் ரெடியூசிங், த பீப்புள்ஸ் லூசிங் த மணி. இது இரண்டுக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்கள் குறைக்கப்பட வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் உடனடியாக களைவதற்கு இது மிக முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ டஸ்ட் அலர்ஜினா வாகனங்களுடைய காரணமாக தான் இருக்குது. ஆஸ்துமா வாகனங்களுடைய காரணங்களாக இருக்கிறது. பொதுவெளியில் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதனால் நாள்பட்ட வியாதிகளாக இருக்கிற பிபி, கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதிகள், அப்புறம் தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களால், மன அழுத்தங்களால், ஜங்க் ஃபுட் பயன்பாடுகள் இவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டு ஒட்டுமொத்த ஒரு முனைப்பை ஏற்படுத்த வேண்டும். முதலில் நகர கட்டுமானத்தில் சைக்கிள் பயன்பாடும் வாகனங்களினுடைய பிரவேசமும் குறைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான பணி. அதை செய்ய வேண்டும். பிறகு அரசு நெடுஞ்சாலைத்துறை நிறுவனங்களை நெடுஞ்சாலை சேர்ந்த இடங்களை வணிக ரீதியாகவும் அதில் கட்டுமானங்கள் அற்ற வணிக பயன்பாட்டுக்கு அதை திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.